பத்துமலை ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி தேவஸ்தானத்தில் நேற்று இருமுடிக்கட்டு திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. சபரிமலைக்கு செல்ல முடியாத ஐயப்ப பக்தர்கள் மலேசிய சபரிமலை என அழைக்கப்படும் இந்த பத்துமலை ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக சென்று தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். சபரிமலை மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி மற்றும் AAS ராமானுஜம் குருநாதர் ஸ்ரீ சடகோப ராமானுஜம் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. இவ்வாண்டு 5000க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றதாக ஐயப்பன் சுவாமி தேவஸ்தான தலைவர் யுவராஜா குருசாமி கூறினார். இந்த இருமுடி கட்டு வைபவம் முக்கியமாக கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்த பிறகு ஒரு மண்டல காலம் விரதம் முடித்த பிறகு அவங்க நேர்த்தி கடனை இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் சபரிமலைக்கு போவாங்க. அப்படி சபரிமலைக்கு போகலாம். இது மலேசியா சபரிமலை என்று போற்றப்படும் இந்த ஆலயத்தில் அவங்களோட நேர்த்தி கடனை செல்றதுக்கு வராங்க. இன்றைக்கு கார்த்திகை முதல் நாள் 17-11ஆவது மாதம் மாலை அணிந்தாங்க. 27-12 ஒரு மண்டலம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கு அவங்களோட நேர்த்தி கடனை திரளாக செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதே வேளையில் இந்த ஆலயம் ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக இருக்குது. இதே போல் திருவிழா காலகட்டத்தில் 40-50 பேர் இருமுடி செலுத்தாங்க. இன்றைக்கு ஏறத்தாழ 5000 பேர் இருமுடி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து அதிகரிச்சிருக்க வேலையில் இந்த நிகழ்வு இந்த பூஜையும் சரி, இதுக்கு நிறையா குழு ஒத்துழைச்சாங்க. முக்கியமாக போலீஸ்லேருந்து ஒத்துழைச்சாங்க. கத்துவ போலீஸ் லாங்கூர் ரொம்ப இந்த பெர்மிட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணார். இது வேளையில் YB குணராஜ், டத்தோஸ்ரீ M சரவணன் அவர்கள் எல்லாரும் நிறைய பேர் இந்த திருவிழா நடக்கிறதுக்கு நிறையா கை கொடுத்திருக்காங்க. இவ்வேளையில் அவங்களுக்கும் ஆலய சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இவ்வேளையில் எதிர்வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி திருவிழாவும் சிறப்பாக நடைபெறவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முக்கியமாக இந்த ஐயப்ப வழிபாடில் மகர ஜோதி திருவிழா ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு. இந்த மகர ஜோதி திருவிழா வருகிற 14ஆம் தேதி 1ஆவது மாதம் 2026 மிக விமர்சையாக அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது இருமுடி கட்டி பாத யாத்திரையாக காலையில் 14ஆம் தேதி காலையில் அதுக்கு மத்தியானம் அன்னதானம் பூஜை நடைபெறும். இரவு தான் முக்கியமான ஐயனுக்கு பந்தளத்தில் எப்படி சபரிமலையில் ஐயனுக்கு ஆபரணப்பட்டி தூக்கிட்டு வராங்களோ அதே போல் இந்த ஆபரணப்பட்டி மலேசியா திருநாட்டிலே இங்கே ஐயனுக்கு தங்க அங்கி சாத்துறதுக்காண்டி பத்துக்கை விநாயகர் கோயிலேருந்து புறப்பட்டு அதை தொடர்ந்து இங்கே சன்னிதானம் அந்த 18 படி ஏறி ஐயனுக்கு அந்த தங்க அங்கிலாம் சாத்திட்ட பிறகு மகர ஜோதி எப்படி சபரிமலையில் மகர ஜோதி காட்டுறாங்களோ அதே போல் இங்கேயும் நம்ம மலையிலேருந்து அந்த மகர ஜோதி இதை காட்டுவோம். இதே ஒரு அழைப்பு தான் எடுத்து எல்லா பக்தர்களும் சுவாமிமார்களும் திரளாக கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆலய சார்பாக. இருமுடிக்கட்டு விழாவில் நேர்த்திக்கடனை செலுத்திய பக்தர்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாலை போட்டு இங்கே 48 நாள் விரதம் இருந்து இந்த வேலையில் நான் யுவராஜா குருசாமிக்கும் ரவி குருசாமிக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க காட்டின வழி தான் நாங்கள் இப்போ பின்பற்றிலாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். 48 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து சைவமாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கணும். இது காரணம் இந்த ஐயப்பனும் எங்கள் குருசாமிங்களும் தான். இந்த ஆலயம் ரொம்ப பழமை வாய்ந்த ஆலயம். ஐயப்பன் தேவஸ்தானத்திலே மலேசியாலே ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். இதில் நானும் ஒரு பங்காக இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பக்தர்கள் நிறையா சுவாமிமார்கள் இங்கே கூடியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயங்கள் நாங்கள் கற்றுக்குறோம். இந்த சபரிமலை யாத்திரையில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஒரு சாமி ஒரு கலியுக வரதன், ஒரு கண்கண்ட தெய்வம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தோம், அவ்வளோ கஷ்டத்தையும் போக்கி இவ்வளோ கோடி பேர் இந்த இடத்துக்கு வராங்கன்னா சபரிமலைக்கும், அதாவது இந்த 10 ஐயப்பன் ஸ்தலத்துக்கும் வராங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ மந்தக்கா பஹாங்லேருந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு 60-70 பேர் எங்க கூட சேர்ந்து இங்கே மந்தக்கா மலேசியா சபரிமலை என்று போற்றப்படும் அருள்மிகு பத்துக்கே ஐயப்பன் தேவஸ்தானத்தில் வருஷம் நாங்கள் இருமுடி காணிக்க செலுத்துவோம். ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி ஒரு மண்டல பூஜைலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி இருமுடி தாங்கி ஐயனை பார்த்து 18 படி ஏறி ஐயனை தரிசனம் பண்ணி எங்கள் இருமுடி காணிக்க செலுத்தணும். ஸோ சபரிமலையில் என்ன பயன் கிடைக்குமோ அதே பயன் இங்கே நம்ம பத்திகே ஐயப்ப தேவஸ்தானத்துலேயும் அந்த ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கும். ஸோ இங்கே உள்ள மலேசியா மக்கள் எல்லாமே யார் சபரிமலைக்கு போக முடியோ கண்டிப்பாக இங்கே அந்த ஐயனை தரிசித்து அவங்களுக்கு தரிசனம் பட்டுக்கணும். எனக்கு 4ஆவது மாலை. நான் வருஷம் மலைக்கு தான் போவேன். ஆனால் இந்த வருஷம் இந்த கோயிலுக்கு நான் இடிமுடி எடுத்து வரல. நான்
நம்ம குரூப்போடு வந்தோம், கோயில் குரூப்போடு வந்தோம், செந்தில் மாண்டி ஐயப்பன் டெம்பிளில் இருந்து. எனக்கு உண்மையிலே இது ஒரு புதுசாக இருக்குது. நான் நிறையா ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயப்பா நிறையா வழிகளை காட்டுறாரு நம்மளுக்கு. நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்ல, 4 வருஷம் என்னோடய அனுபவம் ரொம்ப பெரிய அனுபவம். இவங்க கூட வந்து நான் முழுமையாக இருமுடி எடுத்து வந்து சேர்ந்து 18ஆம் படி ஏறி மக்களை எல்லாத்துக்கும் சந்தோஷம் கொடுக்கணும். அதுக்கு தான் ஐயப்பனை வேண்டி வந்திருக்கிறோம். கார்த்திகை முதல் நாளில் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் பக்தி சூழலில் தங்களின் நேர்த்திக்கரனை செலுத்திய இந்த வைபவத்தால் புத்தாண்டு மேலும் களை கட்டியது.